நமது தேசத்தின் விடுதலைக்காக அல்லும் பகலும் பாடுபட்டு நம்மையெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக பாடுபட்ட தலைவர்களின் நினைவை கூறுகின்ற வகையிலே இன்று இந்தியா முழுவதும் 80வது சுதந்திர திருநாள் மாண்புமிகு செங்கோட்டையிலே பாரத பிரதமர் அவர்களும் இங்கே தலைமைச் செயலகத்திலே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் நமது மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து இந்திய மக்களுக்கு பல்வேறு உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இளைஞர்கள், இந்த நாட்டினுடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த இந்திய திருநாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ந்து ஆண்டுதோறும் நமது பெருமைக்குரிய பாரதி சாலை நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சுதந்திர திருநாள், குடியரசு திருநாள் ஆகிய இரு தினங்களையும் நம்மை அழைத்து இந்த பகுதி வாழ் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுடைய பேராதரவோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை நல்ல முறையிலே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்த பாரதி சாலை நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களது அறப்பணிகள், ஆக்கப்பணிகள் தொடரட்டும். உங்கள் ஆக்கப்பணிகளுக்கு திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம் என்னாலும் துணை நிற்கும் என்ற உறுதியை தெரிவித்து எந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு 80வது சுதந்திர திருநாளிலே உண்மையிலேயே நமது திருவல்லிக்கேணி பொதுமக்கள், வணிகர்கள் பெருமை அடைகின்ற வகையிலே சைமா அமைப்பினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் இங்கே வருகை தந்து இந்த சைமா அமைப்பு கடந்த 49 ஆண்டுகளாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு என்னென்ன அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்துரைத்தார்கள். நாங்கள் எத்தனையோ விழாக்களில் கலந்து கொண்டாலும் கூட இன்றைய விழா உண்மையிலேயே சிறப்பான விழா. நமது பகுதியிலே சைமா அமைப்பு சீரும் சிறப்புமாக 49 ஆண்டுகளை கடந்து நேற்று 50வது பொன் விழாவில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த விழாவிற்கும் நமது திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அழைப்பு தந்தார்கள். நாமும் கலந்து கொண்டோம். உண்மையிலேயே எத்தனையோ விழாக்கள் கலந்து கொண்டாலும் வாழ்வில் எங்கள் மனதில் நீங்கா நிரம்பெற்ற இடம்பெறக்கூடிய அந்த விழா இன்று கூட ஒரு சிறப்பு கண் சிகிச்சை முகாமை அங்கே தொடங்கி வைத்து இந்த பகுதி வாழ் பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வருகை தந்துள்ள வணிக பெருமக்கள், இங்கே இருக்கின்ற பொதுமக்கள், உங்களது பிறந்த நாள், உங்களது திருமண நாள் போன்ற இனிய விழாக்களில் எல்லாம் நமது சைமா அமைப்போடு இணைந்து சைமா அமைப்பு காட்டிய வழியிலே அவர்கள் ஏற்றிய தீபத்தில் நாமும் ஒரு பங்கெடுத்து அந்த விளக்கை அணையாமல் பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதர்களின் கடமை, பொதுமக்களின் கடமை. கண்டிப்பாக அதில் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம் நிச்சயமாக இணைந்து நீங்கள் ஏற்றிய தீபத்தை இடி, புயல், மின்னல், எரிமலை, புயல் காற்று, பூகம்பம் வீசினாலும் அணையாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த அரிய நிகழ்ச்சிக்கு துணை நிற்போம் என்ற செய்தியை எடுத்துரைத்து மீண்டும் பாரதி சாலை நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் பல்லாண்டுகள் பல நலன்களும் வாழ்க வளர்க என உங்களை மனதார வாழ்த்தி, கொடிய கொரோனா நோய் தொற்றுக்கு பின்பு வணிகர்களும் பொதுமக்களும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் உள்ள இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்க வேண்டும் என 80வது சுதந்திர திருநாளிலே கேட்டுக்கொண்டு வருகை தந்த வணிக பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நமது இளைஞர் சைமா அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, வாழ்க நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் அப்படின்னு என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.